கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் யோவேல் 1 பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உபவாசத்தில் உங்களுடைய சரீரம் ஒடுக்கப்படுகிறது, ஆத்துமாவோ பலனடைகிறது. உங்களை நீங்களே சிறுமைப்படுத்துகிறீர்கள், தேவன் உங்களில் மகிமைப்படுகிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு உணர்வோடு உங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பரிசுத்த பாதையிலே அடியெடுத்து வைப்பீர்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி ஆலோசனை கூறுகிறார். ஆதி மனிதனின் வீழ்ச்சி புசித்தலில் ஆரம்பித்தது. ஆனால் இரண்டாவது ஆதாமாகிய கிறிஸ்து வெற்றியான ஊழியத்தை உபவாசத்தில் ஆரம்பித்தார். 40 நாட்களை உபவாச நாட்களாக நியமித்து வனாந்தரத்திற்கு போய் உபவாசித்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, வெற்றியான ஜீவியம் செய்ய நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள், நல்லதுதான். உங்கள் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். உபவாச நாட்களை நியமியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். உபவாச நாட்கள் தேவனுடைய பிரசன்னத்தை மிக அருகில் உணரும் நாட்கள். பாடுபட்ட ஆத்தும நேசருக்காக நீங்களும் சில தியாகங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வீர்களாக. யோவேல் 2 ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆகவே நீங்களும் வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் இருந்து ஜெபித்து உங்கள் குடும்பத்தின் மக்களுக்காக நீங்கள் திறப்பிலே நிற்கத்தக்கதான கிருபையை தேவனிடம் கேளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நாங்களும் உபவாசம் இருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. எங்கள் பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, மனைவிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். காட் பிளஸ் யூ.